வணக்கம், நான் உங்க யஷ்வந்த் குமார் அண்ட் தஹ்யா. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு கிராண்டான ரெசிபி பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ட்லாம் பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ பெரிய ரெசிபின்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபியும் கூட. வேற எதுவும் இல்லை, ஹலீம் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி ஹலீம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக பேர். அதாவது ஹலீம்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் வந்து ஹலீம் வந்து யூஸ்வலாக இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஹரீஸ்னு சொல்லுவாங்க. ஹரீஸ் வந்து கேமலோட மீட்ல செஞ்சது, பியூர் கீயோட. அது ஒரு வெர்ஷன். ஐ மீன் இந்த ரெசிபில அப்படியே நம்ம கேமல் மீட் ஆட் பண்ணோம்னா அது வந்து ஹரீஸ். ஆமா, ஆனா அதுல பியூர் கீ யூஸ் பண்ணுவாங்க அதிகமா. அது இதோட ரிச்சா இருக்கும். அது மட்டும் இல்லாம வந்து பாகிஸ்தானி ஹலீம்ல வந்து வீட் ஆட் பண்ண மாட்டாங்க. இந்த ரெசிபில வந்து இதோட பார்லியும் கொஞ்சம் பேர் ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய பருப்பு போட்டு செய்வாங்க. சரி, ஓகே. பட் மெத்தட் வந்து இதுதான். கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஹலீம் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ப்ரிப்பரேஷன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 7 hours வரைக்கும் ஆகும். ஆனால் நம்ம இன்னைக்கு வந்து ரொம்ப சுலபமான முறையில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது அப்படின்னு இன்னைக்கு தக்கிய நமக்காக சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஹலீம் செய்யறதுக்கு முன்னாடி வந்து ஒரு கரம் மசாலா ரெடி பண்ணிப்போம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஷாஹி ஜீரா எடுத்துடலாம். 1 tablespoon. அடுத்து வந்து பெப்பர். என்ன பெப்பர்? ஓகே, ஏன்னா 2 வெரைட்டி வச்சிருக்கோம் இல்லையா, அதனால கேட்டேன். அதுக்கப்புறம் வந்து கபாபி சீனின்னு சொல்லுவாங்க. வால் மிளகு. ஒன்று வந்து சாதா மிளகு, இன்னொன்று வந்து வால் மிளகு. இது எவ்வளோ போடுறோம்? இதுவும் 1 tablespoon. ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்க வந்து 2 black cardamom, அதாவது படி இல்ல இச்சின்னு சொல்லுவாங்க, அது 2. அதுக்கப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு 6. ஓகே. அப்புறம் இங்க வந்து 2 பிரியாணி இலை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். சரி. ஒன்று வந்து நம்ம தாளிக்கும் போது. இட்லியும் வந்து 2 inch 3 inchக்கு இருக்கு. 3 inchக்கு சினமன் ஸ்டிக் வந்து உடைச்சு போட்டுக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து இங்க ஒரு ஃபுல் மேஸ் இருக்கு, அதை ஆட் பண்ணிடலாம். 2 அன்னாச்சி. ஓகே. அடுத்து கிராம்பு. இது வந்து ஒரு 5. சரி. அதுக்கப்புறம் நட்மெக், பாதி நட்மெக்கை இடிச்சு வச்சிருக்கோம். அது ஓகே. அப்புறம் அவ்வளவுதான் இல்லையா? சரி, இது ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சிடணும். சரி. இப்போ நம்ம இன்கிரிடியன்ட் ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஃபைன் பவுடரா அரைச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறம் தானே. இது எடுத்து அப்படியே வேற ஒரு பவுல்ல மாத்திடுவோம். அண்ட் அடுத்து ஏதோ அரைக்கணும் நீங்க. அது என்ன? அடுத்து வந்து எப்பவுமே ஹலீம்க்கு ரிச்னஸ் கொடுக்கிற ஒரு விஷயம்னா நட்ஸ். சோ அதனால அங்க இதுல cashew nut, almond, பிஸ்தா இருக்கு. ஓகே. இதெல்லாம் எவ்வளவு வச்சிருக்கோம்? எல்லாமே 2 tablespoon. ஓகே. சோ இப்போ இதையும் வந்து கோர்ஸ் அரைச்சிக்கலாமா? நம்ம நட்ஸை அரைச்சு முடிச்சாச்சு. எடுத்து ஓரமா வச்சிடுவோம். இது மட்டனோட அக்னி, அதாவது தாளிச்சிடலாம். ஓகே. அதுக்காக ஒரு குக்கர் எடுத்துறோம். இங்க வந்து ஒரு 1/2 கப் எண்ணெய் இருக்கு. ஓகே. கோல்ட் வினர் தானே? சரி. ஆட் பண்ணிக்கலாம். இங்க வந்து அதே 1/2 கப் நெய் இருக்கு. இதுல வந்து 2 tablespoons இப்ப ஆட் பண்ணிக்கலாம். மத்தத கடைசியா மேல ஊத்துறோம். இது வந்து சூடாகட்டும். சரி. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதுல ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம். ஒரு பிரியாணி இலை, ஓகே, ஒரு பட்டை இருக்கு. இது வந்து 2ஆ உடைச்சு ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே.
இப்போ லைட்டாக ரோஸ்ட் ஆகணுமா? லைட்டாக ரோஸ்ட் ஆகும். ஸோ ஃப்ரை ஆகிடுச்சா? அடுத்து வந்து இங்கே ஒரு 3 வெங்காயம் வந்து நல்லா தின் ஸ்லைஸாக பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆக வேண்டாம், ஏன்னா வந்து கலர் மாறிடும் ஹலீமோடது. அதனால வந்து இது கொஞ்சம் டிரான்ஸ்லண்ட் ஆகுற வரைக்கும். ஓகே. இந்த ஸ்டேஜ்ல வந்து வெங்காயம் லைட்டா டிரான்ஸ்லண்ட் ஆனதுக்கு அப்புறம் சரி கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளவு கொத்தமல்லி ஆட் பண்றோம்? ஒரு கைப்பிடி. சரி. அதே அளவுல மின்ட், அது ஒரு கைப்பிடி அளவு மின்ட். ஓகே. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு 3 பச்சை மிளகாய் இருக்கு. ஆமா. இந்த டிஷ்ல வந்து அதுக்கப்புறமா நம்ம பச்சை மிளகாய் எடுத்துருவோம். அதனால இது காரம் கொடுக்கறதுனால 3 வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஆட் பண்ணி. சரி. ஓகே. இதனால ஒரு 2 மினிட்ஸ்க்கு சாட்டே பண்ணி. ஓகே. நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி, புதினா சேர்த்து 2 நிமிடம் வதக்கியாச்சு. இப்போ வந்து மட்டன். ஓகே. இதுல வந்து மட்டன் போன்லெஸ் ஆட் பண்ணலாம், ஆனா டேஸ்ட் கம்மியா தான் இருக்கும். போனோட ஆட் பண்ணீங்கன்னா நிறைய டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போன் எடுத்துடலாம். சரி. ஓகே. இது எவ்வளவு மட்டன்? இது வந்து ஒரு 650 கிராம். ஓகே. அதுல சால்ட் ஆட் பண்ணிக்கலாமா? தேவையான அளவு உப்பு இந்த இடத்துல போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆயிடுச்சு. சாட்டே பண்ணியாச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்கு, ஆட் பண்ணிடலாம். இது கூட அதை ஆட் பண்ண போறோமா? இல்ல. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். சரி. ஓகே. என்ன மசாலா? மறைச்சு வச்சிருந்த மசாலாவா? மஞ்சள். ஓகே. மஞ்சள் தூள் எவ்வளவு? ஒரு 2 பிஞ்ச். ஓகே. அடுத்து சீரகத்தூள். மிக்ஸ். ஓகே. ஜீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன். ஓகே. அடுத்து மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன். ஓகே. அடுத்து மல்லித்தூள். அடுத்து வந்து மல்லித்தூள் 2 ஸ்பூன். மட்டன் வந்து நல்லா சாட்டே பண்ணியாச்சு, மசாலாலாம் அதுல இறங்கிடுச்சு. இப்போ வந்து தண்ணி போட்டு ஒரு தண்ணி எவ்வளவு ஊத்தலாம்? இது ஃபுல்லா ஊத்தலாமா? ஒரு 2 கப்ஸ். ஓகே. 2 கப்னா 500 ml இல்ல? போதும். இப்போ வந்து இது வந்து ஒரு 4 விசில் வெட்டணும், ஏன்னா வந்து மட்டன் வந்து நல்லா வெந்து இருக்கணும். ஓகே. அப்பதான் போன் ஈஸியா எடுக்க முடியும். போனும் ஈஸியா எடுக்க முடியும், இல்ல ஹலீம் செய்ய முடியும். சரி. ஓகே. 4 விசில் வரணும். லோ ஃப்ளேம்லயா, ஹை ஃப்ளேம்லயா, மீடியம் ஃப்ளேம்ல? ஃபர்ஸ்ட் ஒரு விசில் வந்து ஹை ஃப்ளேம்ல, மத்ததெல்லாம் லோ ஃப்ளேம். சரி. ஓகே. வெச்சிருவோமா? வெச்சிடலாம். இப்போ விசில் வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ விசில் வந்து 4 வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய சூடு முழுமையாக குறைஞ்சிடுச்சு. ஓப்பன் பண்ணிடுவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டதன் பிறகு இதை எடுத்து அப்படியே இந்த பாத்திரத்தில் மாற்றிட்டா.
இப்போ இதே பாத்திரத்துல பருப்பு வேக வைக்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து சம்பா கோதுமை ரவை இருக்கு 150 கிராம் இருக்கு. இதுக்கு பதிலா வந்து நீங்க broken wheat யூஸ் பண்ணலாம். அப்படி அது வந்து ஒரு ஓவர் நைட் வந்து சோக் பண்ணணும். நம்ம வந்து இத ஒரு 2 hours சோக் பண்ணிருக்கோம். ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து உளுந்த பருப்பு 50 கிராம், இதுவும் நம்ம வந்து 2 hours ஊற வச்சிருக்கோம். அதுவும் ஆட் பண்ணிடலாம். இது கூடவே வந்து ஊற வைக்காத ஒரு சில பருப்புலாம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து தோரம் பருப்பு 60 கிராம், தோரம் பருப்பு 60 கிராம், மூங் தால் அப்புறம் 60 கிராம் மைசூர் பருப்பு. அதுக்கு அப்புறம் வந்து 80 grams ஆஃப் கடலை பருப்பு. அதுக்கு அப்புறம் 80 grams ஆஃப் பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தண்ணி ஆட் பண்ண போறோம். ஓகே, தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்றோம். முடிடுவோமா? விசில் போட்டுருவோம். இது வந்து எத்தனை விசில் விட போறோம்? 4 விசில். 4 விசில். ஃபர்ஸ்ட் ஒரு விசில் ஹை ஃப்ளேம்ல, அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் லோ ஃப்ளேம்ல. ஓகே, இப்போ குக்கர் விசில் வரதுக்குள்ள நம்ம மட்டன்ல இருந்து போன்ஸ் எல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடலாமா? ஓகே, நம்ம குக்கர்ல இருந்து 4 விசில் வந்தாச்சு. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அதே நேரத்தில் நம்ம மட்டன்ல இருந்து எலும்பையும் தனியாக எடுத்து செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம கர்ட் அண்ட் லெமன் ஜூஸ் போட்டு மேஷ் பண்ண போகிறோம் இல்லையா மட்டன். சரி, எவ்வளோ கர்ட் ஆட் பண்ணணும் இதில்? இதில் வந்து ஒரு 100 ml. இது மொத்தமாக ஆட் பண்ணிடலாம்ல? ஸோ கர்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மேஷர் யூஸ் பண்ணி எல்லாம் மேஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம மட்டன் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து பருப்பு வேக வச்சிருந்தோம், பருப்பு கோதுமையும் அதை வந்து ஓகே விசில் அடங்கினதன் பிறகு எடுத்து இதில் ஆட் பண்ண போகிறோமா? ஆமாம். ஓகே, இதையும் நல்லா வந்து மேஷ் பண்ணணும். இப்போ அதையும் மேஷ் பண்ணணும் இல்லையா? சரி, அப்படியே தாங்க, நான் மேஷ் பண்ணுறேன். இப்போ நம்ம பருப்பு அரிசிலாம் நல்லா குழையிற அளவுக்கு மேஷ் பண்ணியாச்சு. அப்படியே இதை எடுத்து நம்ம மின்ஸ் மட்டன்ல ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இப்போ வந்து இதுல ஃப்ரைட் ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து லெமன் ஜூஸ். half லெமன் ஆட் பண்ணிக்கணும் இல்லையா? half லெமன் ஆட் பண்ணிருக்கோம். சரி, இப்போ நம்ம மீதி வச்சிருந்த கரம் மசாலாவை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து மிக்ஸ் பண்ணணும். இதையும் போல் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து இங்க வந்து நட்ஸ் இருக்கு, இந்த நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். சரி, நெய் ஆட் பண்ணுவோம். நெய் வந்து லாஸ்ட். இன்னும் முடியலையா? சரி, ஓகே. மிக்ஸ் பண்ணிட்டா? ஸோ இப்போ மறுபடியும் நட்ஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும். ஆல்ரெடி வந்து அந்த உப்பு எல்லாம் வந்து பருப்பு வந்து எடுத்துருக்கோம், அதனால இன்னும் கொஞ்சம் உப்பு நம்ம ஆட் பண்ணலாம். சரி, ஓகேங்களா? இப்போ வந்து இந்த நெய்ல பாதி நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்ப மிச்சம் கார்னிஷ்.
இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? ஸோ நெய் போட்டோம், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். மீதம் வச்சு இருக்க ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம ஹலீம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது டேஸ்ட் பண்ண வேண்டிய நேரம். ரொம்ப ஆவலாக வேறு இருக்குது. டேஸ்ட் பண்ணிவிடுவோமா? ஹலீம் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. நான் வந்து நிறைய ஹலீம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹலீம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு எதாவது சொல்லணுமா? இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ரிச்சான டிஷ் தான். நிறைய உழைக்கணும், அப்போ தான் அது பண்ண முடியும். கை வலிக்கும், ஆனால் எண்டில் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் இந்த டிஷ் ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, bye from Yeshwanth and Tahya. Thank you. Bye-bye.